விதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சைகள் பொறுமையை உண்டாக்கும். அந்த சோதனையிலே நாங்கள் அகப்படும் பொழுது அந்த சோதனையிலிருந்து வெளியே வர முடியாதபடி அந்த சோதனையிலே எங்கள் விசுவாசத்தை நாங்கள் இழந்து விசுவாசத்துக்கு மேலாக சந்தேகம் வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய பொறுமையை இழக்கிறோம். பொறுமையை இழந்து நாங்கள் அந்த இடத்துல விழுந்து போகிறோம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு சில காரியங்களை இன்று நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் எல்லாருக்கும் தெரிந்த காரியம் பேதுருவின் காரியம். மத்தேயு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24 மத்தேயு 14 அப்படியே அந்த அதிகாரத்தையே நாங்கள் வாசித்து பார்த்தோமானால் தெரியும். அதில் மேலே இருக்கிறது யோவான் ஸ்நானகனின் மரணம் இருக்கிறது. யோவான் ஸ்நானகனின் மரணம் முடிந்த பின்பு சீஷர்கள் எல்லாம் அடக்கம் பண்ணி இயேசுவிடம் அறிவிக்கிறார்கள். இயேசு அந்த இடத்திலிருந்து வனாந்திரத்தை நோக்கி கடந்து செல்கிறார். கடந்து சென்ற பொழுது அவரை நோக்கி ஜனங்களும் பின்னோக்கி வருகிறார்கள். ஆனாலும் அந்த வேதனையை அவர் விட்டுவிட்டு அந்த ஜனங்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் வியாதிகளை சுகமாக்குகிறார். அந்த வியாதிகளை சுகமாக்கி அப்படியே மனுத்தியாலங்கள் போய்கொண்டு இருக்கிறது. பின்னேற மாணவன் சீஷர்கள் சொல்லுகிறார், இவர்கள் சாப்பிட வேண்டும், போஜனத்திற்காக இவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலேயே சொல்லுகிறார், அவர்கள் போக வேண்டியதில்லை. இந்த இடத்துல 5 அப்பம் 2 மீன்களும் இருக்கிறது. அதை புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்கிறார்கள். புருஷர்கள் தவிர பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஸ்திரீகள் இருக்க, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த இடத்துல எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்த பின்பு அவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் போங்க, நான் மலையில் ஏறி தனித்து ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜெபித்து விட்டு வரும் பொழுது இவர்கள் பயணம் செய்கிறார்கள், கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். அந்த இடத்திலே அலைகள் மோதி எதிர்காற்று அடித்தபடியினால் அந்த இடத்திலே ஒரு சலனம் ஏற்படுகிறது. அவருடைய விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை வருகிறது. இந்த இடத்திலே இயேசுவானவர் நம்மிடம் வருகிற இல்லை. அவர் அந்த மலையிலே தனித்து இருக்கிறார். நாங்கள் இந்த கடலின் நடுவில் இருக்கிறோம். இந்த இடத்திலே எதிர்காற்று அடிக்கிறது, அலைகள் மோதுகிறது. இந்த இடத்திலே ஒரு விசுவாசத்திலே பரீட்சை ஏற்படுகிறது. அந்த இடத்திலே சீஷர்கள் எல்லாம் கலங்கி நிற்கிறார். அந்த 4ஆம் மணி வேளையிலே இயேசு வருகிறார். இயேசு வந்து சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த இடத்திலே சீமோன் சொல்லுகிறான், இது நீரே ஆனால் நான் நடந்து வரட்டும் என்று சொல்லுகிறான். இயேசு அவனை நடந்து வர சொல்ல, சீமோன் தானாவே கேட்கிறான், நான் நடந்து வரட்டும். அப்படியே சொல்லுகிறான், நடந்து வா என்று அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த இடத்திலே பேதுரு கேட்கிறான், நீரையானால் நான் இந்த இடத்திலே நடந்து வரட்டும் என்று கேட்கிறான். அதற்கு அவர் சொல்கிறார், வா என்று சொன்ன பிறகு அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் படகிலே இருந்து இறங்கி நடந்தான். அடுத்த வசனம் 29வது வசனம் சொல்லுகிறது, பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இந்த விசுவாசத்தின் இந்த பரீட்சையிலே அவன் நடந்து போகக்குள்ளத்தான் பரீட்சை வருகிறது. யாக்கோபு புத்தகத்திலே யாக்கோபு எழுதுகிறான், நீங்கள் தேவனால் சோதிக்கப்படுகிறதில்லை, உங்களுடைய இச்சையினால் இழுக்கப்பட்டு நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். இந்த இடத்திலே இயேசு அவனை வர சொல்லவில்லை, அவன் தன்னுடைய ஆசையின் நிமித்தம் அந்த இடத்தில் அவன் கேட்டு போகிறான். இயேசு நான் உம்மை நோக்கி வருகிறேன் என்று போகிறான், நடந்தான். ஆனால் அவனுக்கு அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது, 30வது வசனத்தை வாசிப்போம். அமிழ்ந்து போகையில் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இந்த வேளையிலே அவன் ஆண்டவரை பார்க்காமல் அந்த இடத்திலே சூழ்நிலையை பார்க்கிறான். அந்த இடத்திலே ஆண்டவரை பார்த்து நடந்தான். நடந்து கொஞ்ச தூரத்திலே அவன் அந்த இடத்திலே காற்று பலமாயிருக்கிறதை பார்க்கிறான். ஆண்டவரிடமிருந்து அவனுடைய கண்கள் இந்த பக்கம் திரும்பி காற்றை பார்க்கிறது, இந்த சூழ்நிலையை பார்க்கிறது. பார்த்தவுடன் அவன் பயந்தான்.
பயந்து அமிழ்ந்து போகிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பேதுருவே அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த இடத்துல தான் நமக்கு சந்தேகம் வருகிறது. நமக்கு சோதனையில் வரும் பொழுது நம்முடைய மனம் இருமனம் உள்ளதாக மாறுகிறது. ஒரு மனம், விசுவாசம் என்கிற மனத்திலிருந்து, நம்முடைய விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நாம் விசுவாசத்திலே விழுகிறோம். விசுவாசமின்மை நம்மிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம், யாக்கோபு சொல்லுகிறான், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அந்த இடத்தில் அவனுக்கு விசுவாசம் இருந்தது, விசுவாசம் இருக்கவில்லை என்று சொல்லவில்லை, விசுவாசம் இருந்தது. அந்த இடத்திலே அந்த சூழ்நிலையை பார்த்தவுடன் அவனுடைய விசுவாசத்துக்கு மேலாக அவனுடைய சூழ்நிலையும் பயமும் கடந்து வருகிறது. கர்த்தர் நமக்கு இன்று சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த இடத்திலே சூழ்நிலையை பார்க்காதே, என்னை நோக்கி பார். சூழ்நிலையை விடவும் உன்னுடைய நெருக்கத்தை விடவும் நான் பெரியவராயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் எல்லா சூழ்நிலையை பார்க்கிலும் நெருக்கத்தை பார்க்கிலும் பெரியதா இருக்கிறது. நமக்கு இந்த வசனத்திலிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, மனுஷர்களுக்கு பயப்படுகிறதை விடவும், போராட்டங்களை பார்த்து போராட்டங்களிலிருந்து விழுகிறதை விடவும் நாம் முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சூழ்நிலை எப்படிப்பட்டதை நாம் இருக்க, அந்த சூழ்நிலையிலும் நாம் செய்ய வேண்டியது விசுவாசம். நமக்கு இருக்க வேண்டியது ஒரு மனம். அந்த ஒரு மனம் தேவ மனம், தேவ சித்தம். தேவன் அழைத்திருக்கிறார். இருமனத்தை நாம் இருமனமோடு கடந்து செல்வோமானால் தேவன் கிரியை செய்ய முடியாது. ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் அவ்விசுவாசம் இருந்தால் தேவன் கிரியை செய்ய முடியாது. நாங்கள் விசுவாச அந்த பாதையிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த ஒரு மனத்திலே தேவன் மேல் விசுவாசமாய் இருந்து, நம்பிக்கையாயிருந்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவன் கிரியை செய்வார். நாங்கள் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சூழ்நிலையை பார்த்து பயப்படாது. நாங்கள் அடுத்த பார்க்க போகிற காரியம் அதுவும் விசுவாசம் தான். ஆபிரகாமின் விசுவாசம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததி எப்படி இருக்குமா, பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது 15வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லுகிறார். பூமியின் தூளை போலவும் வானத்தில் நட்சத்திரங்களைப் போலவும் அவனுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே தான் அவர்களுக்கு விசுவாசத்திலே ஒரு போராட்டம் உண்டாகிறது. இந்த விசுவாசத்தின் போராட்டம், ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், ஆனால் சாராலோ விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார். இந்த இடத்திலே சாரால் சொல்லுகிறாள், எனக்கு பிள்ளை இல்லாததினால் நீர் ஆகாரோடு கூட சேரும், அப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்ததி உருவாகும் என்று சொல்லும். இது தேவன் சொல்லவில்லை, ஆபிரகாம் சொல்லவில்லை, சாரால் சொல்லவில்லை. இந்த இடத்திலே தான் அவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. தேவ சித்தத்திலிருந்து, தேவன் சொன்னதிலிருந்து அவர்கள் வெளியே வரும் பொழுதுதான் இந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்து விட்டார், உங்களுடைய பூமியின் தூளை போலவும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் நான் பெருக பண்ணுவேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்திலே சாரால் செய்த காரியத்தினால் பிரச்சனை உருவாகிறது. ஆண்டவருடைய வாக்கு இரண்டாக பிரிகிறது. இங்கு ஆகார் கற்பமாக இருக்கும் பொழுது சாரால் கோவப்படுகிறார். திருப்பி ஆகார் இஸ்மவேலும் ஈசாக்கும் விளையாடும் பொழுது அவளுக்கு கோபம் வருகிறது.
இந்த இடத்துல அவள் விசனப்பட்டது, இந்த இடத்துல அவள் கோபப்படுகிறதுக்கு காரணம் யார்? சாராள் செய்த காரியம். சாராளால் காத்திருக்க முடியவில்லை. சாராள் இருமனமாய் இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு மனம், சாராள் ஒரு மனத்தில் இருக்கிறார். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ரெண்டு பேரும் ஒவ்வொரு மனமாக இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் அந்த இடத்தில் செய்ய முடியாதபடி இருக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறான், தேவன் சொன்ன வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறான். ஆனால் சாராள் காத்திருக்க முடியவில்லை. ஆனாலும் தேவன் அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். சாராளுக்கு சொல்லுகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஆனால் சாராள் நகைக்கிறார். நான் வயது முதிர்ந்தவளாக இருக்கிறேன். என்னுடைய அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். என்னுடைய வழிபாடெல்லாம் நின்று போய்விட்டது, நான் எப்படி பிள்ளையை பெறுவேன்? என்னுடைய வழிபாடெல்லாம் நின்று போய்விட்டது, நான் பிள்ளை பெற முடியாது. ஆபிரகாம் 99 வயதாக இருக்கு, 100 வயது 99 வயதாக இருக்கிறேன், நானும் வயது முதிர்ந்தவளாக இருக்கிறேன், என்னால் பிள்ளை பெற முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் சொல்ல, ஒரு உட்பவ காலத்திலே நான் மீண்டும் வருவேன், நீ ஒரு பிள்ளையை பிரசவிப்பாய், நீ ஒரு பிள்ளையை பெறுவாய், அந்த பிள்ளைக்கு ஈசாக் என்று பெயரிடுவாய் என்று சொல்லுகிறார். அவர் கர்த்தர் கேட்கிறார், கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுண்டோ? அந்த நேரத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அந்த சாராள் செவி கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே சாராளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காது. சாராள் ஆகாரோடு கூட போராடுகிறார், ஆபிரகாமோடு கூட போராடுகிறார். காரணம், அந்த இடத்துல இருமனம். சாராள் செய்த தவறினால் அந்த இடத்துல இருமனம். சாராள் இருமனமா இருந்தபடி அந்த இடத்திலே ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்க நேரிட்டது. அந்த இடத்துல அவள் செய்திருக்கவே தேவையில்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக அவர் காத்திருந்திருக்கலாம். அவர் சொல்லுகிறார், சாராள் ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக் என்று பெயர் வைக்கும் உடன்படிக்கையை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆபிரகாமிலிருந்து ஈசாக், ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபிலிருந்து 12 கோத்திரங்கள். அதே போலத்தான் இஸ்மவேலுக்கும் 12 பிரபுக்கள் உருவாகிறார்கள். அந்த 12 பிரபுக்கள் தான் அரேபியர்கள். அதே போல யாக்கோபிலிருந்து வந்த 12 கோத்திரங்கள். அந்த இடத்தில் 2ஆக ஆசீர்வாதம் பிரிகிறது. கர்த்தருக்கு காத்திருக்க முடியவில்லை. அவன் இரு மனம் உள்ளவன், தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அந்த விசுவாசத்தின் பரீட்சையிலே காலம் சென்றதால் அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. நாங்கள் 3ஆவதாக பார்க்க போகிற காரியம் கீழ்ப்படிதல். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும். நாங்கள் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். மன்னிக்கும், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 15:3. இந்த இடத்திலே கர்த்தர் சாமுவேலின் மூலமாக சவுலுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். அந்த வேலை என்னன்னா, இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார். இதுதான் சவுலுக்கு சாமுவேலின் மூலமாக கர்த்தர் சொன்ன காரியம். அதற்கு அப்புறம் அவர்கள் யுத்தத்துக்கு போகிறார். யுத்தத்திற்கு போய் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்திருந்தாலும் அவர்கள் கர்த்தர் சொல்லாத 2 விஷயங்களை செய்தார்கள். முதலாவது, ஆகாப் ராஜா, அமலேக்கியருடைய ராஜாவை அவர்கள் கொல்லவில்லை. 2வது, அந்த இடத்திலே கொழுமையான பதார்த்தங்களை அவர்கள் கொலை செய்யவில்லை.
இதை நாங்கள் தேவனுக்கு பிரியமான காரியம், இதை நாங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று அந்த இடத்தில் அவர்கள் அந்த அந்த காரியங்களை அந்த இடத்திலிருந்து எடுத்துட்டு வந்தார். ஆனால் கர்த்தர் சொன்னது, அந்த இடத்திலே யாருக்கும், இந்த வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 15:3, அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் எல்லாரையும் கொண்டு போட கடவார். யாவற்றையும் கொண்டு போட கடவார். அங்கு இரக்கம் காட்டாது. அவர் சொன்ன வார்த்தைக்கு அன்று சவுல் கீழ்ப்படியவில்லை. ஆகாப் ராஜாவை உயிரோடு வைத்தான். இரண்டாவது அந்த கொழுமையான பதார்த்தங்களை எடுத்துட்டு வந்தான். இது கர்த்தருக்கு ஒரு விசனமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலை கூப்பிட்டு சொல்லுகிறார், சவுலை நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினதற்கான மனஸ்தாபப்பட, இஸ்ரவேலுக்கு நான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். இதன் நிமித்தமாக மீண்டும் சாமுவேல் சவுலிடம் வருகிறான். சவுலே, நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் ஒரு விஷயத்தை உனக்கு சொன்னார், நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் இது தேவனுக்கு பிரியம் என்று தான் நான் எடுத்து விட்டு வந்தேன், தேவனுக்கு இது நல்லது என்று தான் எடுத்து விட்டு வந்தேன் என்று சொல்லுகிறான். அதற்கு சாமுவேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அந்த வார்த்தையை வாசிப்போம். 1 சாமுவேல் 15:22. இந்த வசனம் 22வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இன்றைய நாட்களிலே அநேக ஜனங்கள் இதுக்கு எதிராகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல 2 மனம் இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறது. இரண்டாவது, நான் கர்த்தருக்கு என்ன செய்ய விருப்பமாயிருக்கேன் என்று செய்கிறது. இது 2ம் வித்தியாசம். இருமனம். சவுலுக்குள் அன்று வந்தது இருமனம். அவன் கர்த்தர் சொன்னதற்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் தான் தனக்குள்ளே ஒரு விஷயத்தை வைத்து தான் இந்த காரியத்தை கர்த்தருக்கு செய்தால் நலமாயிருக்கும் என்று அவன் செய்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? கர்த்தருக்கு எது பிரியம்? கர்த்தருக்கு பிரியமானது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுப்பது. கர்த்தர் ஒரு விஷயம் இல்லாமல் அவர்களை கொல்ல சொல்ல மாட்டார். ஒரு விஷயம் இல்லாமல் இவ்வளவு பேரை இரக்கம் காட்டாமல் அவர்களை கொலை செய்ய வேண்டும் சொல்ல மாட்டார். ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. கர்த்தர் இவ்வளவு கோபப்படுகிறார் என்றால் அந்த இடத்துல ஒரு காரணம் இருக்கும். அந்த வசனத்தை வாசிப்போம். அதே 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இதுதான் இயேசு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த அமலேக்கியர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார். அந்த யுத்தம் பண்ண வந்ததின் போதுதான் கர்த்தர், நீங்க ஆதியாகமும் யாத்ராகம் லேவியா எண்ணாகம் உபாகமம் நியாயாதிபதிகள் எல்லா புத்தகத்திலையும் பார்த்தால் அமலேக்கியருடைய யுத்தம், எல்லா புத்தகத்திலையும் இருக்கு அமலேக்கியர்களுடைய யுத்தம். கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒரு மனுஷன் ஒரு கூட்டம் எதிராய் வரும் என்றால் கர்த்தர் அதை ஞாபகம் வைத்திருப்பார். தேவனுடைய திட்டத்திற்கு எந்த மனுஷனோ குடும்பமோ எதிராக வரும் என்ற அந்த திட்டத்தை, அந்த காரியத்தை தேவன் ஞாபகம் வைத்திருக்கிறார். காரணம், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அந்த வசனம் நீங்க அந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் போது தெரியும். யாத்திராகமம்
17ஆம் அதிகாரம் 8லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தெரியும். அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் யுத்தம் செய்ய வருகிறார்கள். அந்த காரியத்தை தேவன் அந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் ஞாபகம் வைத்திருக்கிறார். 8:15 யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம். பதினேழாம் அதிகாரம் 8வது வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லுவேன். இந்த இடத்திலே தான் அந்த யுத்தம் நடக்கிறது. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். இந்த இடத்திலே அவர்கள் யுத்தத்துக்கு, அமலேக்கியர் யுத்தத்துக்கு வருகிறார்கள். 1 சாமுவேல் இந்த 15ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அந்த இடத்திலே அந்த அமலேக்கியரோட கேனியர்னு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கேனியர் என்கிற கூட்டத்தை சவுல் சொல்லுகிறான், நீ இவர்களை விட்டு விலகி போ, நான் அமலேக்கியரோட யுத்தம் பண்ண போகிறேன், நீ கேனியர் என்கிற கூட்டத்துக்கு சொல்லுகிறான் விலகி போ. காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது நீ அவர்களுக்கு தயவு காட்டினார். ஒரு பக்கம் தேவனுடைய திட்டத்துக்கு தயவு காட்டினவர்களுக்கு கர்த்தர் இந்த இடத்திலே தயவு காட்டுகிறார். இன்னொரு பக்கம் தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நின்றவர்களை இந்த இடத்திலே கர்த்தர் நியாயம் விசாரிக்கும். இந்த நாட்களிலும் அநேகர் தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். தங்களுக்கு பிரியமான காரியத்தை தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர, தேவன் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறார். இருமனம், அநேகருக்குள்ளே இந்த இருமனம் இருக்கிறது. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதா, இல்லையுடைய எனக்கு பிரியமான வழியில் நான் தேவனுக்கு செய்வதா? இன்றைய நாட்கள் இந்த 2 மனங்களும் தங்கள் வழிகளிலே நிலையற்றவர்களாக அலைந்து திரிந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இன்று அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். தேவனுடைய சத்தத்திற்கு அவர்களால் கீழ்ப்படியவில்லை. இருதயம் கடினமாய் கொண்டிருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், நான் தேவனை தேட வேண்டும், என்னுடைய சித்தப்படி நான் பிரியப்படுகிறபடி நான் தேவனை தேடுவேன். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள் இல்லை. தேவனுடைய சத்தம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். சபைக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். இன்றைய ஊழியர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற காரியம், நீ செய்கிற காரியம் கர்த்தருக்கு செவி கொடுத்து செய்கிறாயா, இல்லை உனக்கு பிரியமான வழியிலே நீ செய்கிறாயா? இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். கர்த்தருடைய கோபம் அவன் மேல் இறங்கினது. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது நிமித்தம் நான் மனஸ்தாபப்படுகிறேன். கர்த்தருடைய கோபம் அப்படி பற்றி அந்த இடத்தில் எரிகிறது. சவுலுடைய ராஜ்ய பாரியம் அவனுடைய மகன் யோனாத்தானுக்கு கிடைக்கவில்லை. அதோட சவுலுடைய ராஜ்யம் முடிந்தது. அதிலிருந்து அப்படியே தாவீதுக்கு போகிறது. அப்புறம் தாவீதுடைய மகன் சாலமோன், அப்படியே வம்ச வரலாறு அப்படியே போய்கொண்டிருக்கிறது. தாவீதோடு அன்று சவுலுடன் முடிந்து விட்டது. காரணம் அவன் செய்த காரியம். எப்பொழுது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு அவனிடத்திலே கர்த்தருடைய ஆவி இறங்கினதோ, அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலிடம் இருந்து வெளியேறிற்று. அவனிடம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனிடத்தில் வந்து அவனை கலங்க பண்ணினது. நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அது தேவன் நியாயம் விசாரிப்பார். நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்காமல், நாம் செய்கிற காரியத்தை விட்டு விலகாமல் ஒப்பு கொடுக்காமல், நாங்கள் அந்த காரியத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தேவன் வேற விதத்திலே அந்த இடத்திலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம்.
கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு வீங்கிற்று. அதற்கப்புறம் கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்து அவனை கலங்கடித்தது. சவுலால் அவன் சவுலுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியவில்லை. தான் செய்த தவறுகளிலிருந்து வெளியே வர முடியவில்லை. இந்த இடத்திலே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் சொல்லுகிறான், யாராவது சுரமண்டலம் வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? இந்த ஆவி சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது வெளியே போகும் என்று அவனுடைய ஊழியக்காரர்கள் நிமித்தம் சொல்லப்பட்டு தாவீது சவுலுக்கு அறிமுகமாகிறான். ஆனால் சவுலுக்கு தெரியாது தாவீது ஆல்ரெடி அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான் என்று தெரியாது. அந்த இடத்திலே தாவீது தேவன் அப்படி ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அந்த இடத்திலே வருந்த எப்பொழுது தாவீது சுரமண்டலங்கள் எல்லாம் சுரமண்டலத்தை வாசிக்கிறானோ அப்பொழுது சவுலிடம் உள்ள அந்த பொல்லாத ஆவி வெளியே போகிறது. இன்று அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆராதனைக்கு வருகிறார்கள். ஆராதனைக்கு வரும் பொழுது அவர்களுடைய பொல்லாத எண்ணங்கள் அவர்களிடத்தில் வெளியே போகிறது. மீண்டும் ஆலயத்தை விட்டு போன பிறகு அவர்கள் மீண்டும் அந்த ஆவியிலே கிரியை செய்கிறார். இருமனம், சபையில் ஒரு மனம், சபைக்கு வெளியே ஒரு மனம், சபையிலே ஒரு மனம், வீடுகளிலே ஒரு மனம். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், இரு மனம் அல்ல, ஒரு மனம். தேவனுக்கு பிரியமான அந்த மனம், தேவன் என்ன பிரியப்படுகிறாரோ அந்த மனம். இன்று அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். சபையிலே ஒரு விதமாக இருக்கிறார், சபையிலே ஒரு மனமாக இருக்கிறார். பின்பு வீட்டுக்கு சென்றவுடன் வீட்டிலே இன்னொரு மனமாக இருக்கிறார். தேவன் கோபம் கொள்ளுகிறவரா இருக்கிறார். தேவன் அன்புள்ள தெய்வம் தான். தேவன் அன்பு செய்கிறவர், மன்னிக்கும் தெய்வம். ஆனால் அந்த மன்னிப்பை அந்த காரியத்தை விட்டு நாங்கள் மனம் திரும்பாமல் மீண்டும் 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 அதை செய்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் அதற்கு எரிச்சல் உள்ளவரும் கோபம் உள்ளவருமாக இருக்கிறார். அவர் இந்த இடத்துல சொல்லுகிறது, நீ எனக்கும் கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படியாமல் நீ இரு மனத்துடன் அங்கேயும் இங்கேயும் செய்து கொண்டிருக்கிறார். வழி இல்லாத இடத்திலே வழிகளை உண்டு பண்ணும் தெய்வம் அவர். உன் வழியே இல்லையா? இந்த வழியை, அந்த சாராருடைய காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த இடத்துல அவர் சொல்ல, வழியே இல்லை, என்னுடைய வழிபாடு நின்று போய்விட்டது, இதற்கு சாத்தியமே இல்லை என்று சொன்ன பொழுதும் கூட கர்த்தர் வழி இல்லாத இடத்திலும் வழியை உண்டு பண்ணுகிறோம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தான் நம்முடைய சித்தப்படி நம்ம இரு மனமோடு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்ன தோணுதோ அதன்படி நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த வசனம், ஒரு வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 5 அதிகாரம் 23 வசனம். ஆமென். இந்த வசனம் சொல்ல, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. இரண்டகம் பண்ணுதல் என்றால் தெரியுமா என்ன? இரண்டகம் பண்ணுதல், இரண்டகம் பண்ணுதல் என்றால் நம்பிக்கை துரோகம் பண்ணுதல். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அது மறந்துட, ஒன்றுபட்டால் குடும்பம் இரண்டகம் பண்ணு, ஒரு பழமொழி இருக்கு. அது இரண்டகம் பண்ணுது என்றால் நான் துரோகம் பண்ணு. நான் உண்ட மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அந்த நம்பிக்கையை நீ இழந்து விட்டாய், அதுதான் இரண்டகம் பண்ணுதல். அந்த இரண்டகம் பண்ணுதல் நம்பிக்கை துரோகம் பண்ணுதல். வசனம் சொல்லுகிறது, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல். அதாவது தேவனோடு இணங்கி செய்ய வேண்டிய வேலையை என்னுடைய சித்தப்படி செய்கிறது. நானும் தேவனும் இணைந்து செய்ய வேண்டிய பகுதியை நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் என்னுடைய சித்தப்படி செய்கிறது. கீழ்ப்படியாமல் இல்லை, அடங்காமல். அதான் சொல்லுகிறது, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். கர்த்தர் அவ்வளவு கோபமாக இருக்கிறார். காரணம், அவன் கீழ்ப்படியாமல். அவனுடைய இரு மனம் தேவன் சொன்னதை செய்யவில்லை,
அவன் தனக்கு எது விருப்பமோ, இதுதான் தேவனுக்கு கொடுக்க, இதுதான் எனக்கு விருப்பமோ அவன் செய்த காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு கீழ்ப்படிதல் எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமானது. இன்று அநேக குடும்பங்களிலும் இருக்கிற காரியம் இதுதான். கணவன் மனைவி, கணவன் ஒரு மனம், மனைவி இரு மனம். ஆனால் 2 பேரும் திருமணம் முடித்த பின்பு வசனங்கள் சொல்லுகிறது ஒரு மனம். 2 பேரும் ஒரு மனத்துடன் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய காரியங்களை இரு மனமாக அவர்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தினால் இன்று குடும்பங்களில் இரு மனங்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:33. எபேசியர் 5:33. வசனம் சொல்லுகிறது, எவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் புருஷன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவியுடைய வேலை புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். அதே போல் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3:18-19. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். புருஷர்களுக்கு மனைவிகளிடத்தில் செலுத்த வேண்டியது அன்பு. அதே போல மனைவிகள் புருஷர் மேல் காட்ட வேண்டியது அவர் மேல் பயபக்தியாய் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ரெண்டும் இந்த காலகட்டத்திலே அவர்கள் தங்கள் விருப்பங்களின்படி செய்கிறபடியால் இருமனம் உள்ளவர்களாய் தங்கள் வழிகளிலே நிலையற்றவர்களாக இருக்கிறார். இந்த நாட்களிலே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் யாக்கோபு 12 கோத்திரங்கள் சிதறி போயிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகிறான். நீங்கள் உங்கள் இச்சையினால் சோதிக்கப்பட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கிறீர்கள். இது தேவனால் சோதிக்கப்பட்டதில்லை. நீங்கள் உங்களுடைய இச்சையினால் உங்களுடைய செயலினால் சோதிக்கப்பட்டு இப்பொழுது நீங்கள் விசுவாசத்தை இழந்து உங்கள் சித்தப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த நிருபங்கள் சபைக்கும் குடும்பங்களுக்கும் அநேக காரியங்களை 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் காரியங்கள் 2000 வருடத்துக்கு முன்பதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. நான் போன கிழமை கூட வாசித்த கடைசி பகுதி நான் போன கிழமை சொல்லல, ஆனால் அந்த பகுதி சொல்லுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் நீங்க 25ஆம் 26ஆவது வசனங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாயிருப்பார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கண்மனையின் மேல் வீட்டை கட்டினவர்கள் ஒப்பாயிருப்பார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25-26. பெருங்காற்று சொரிந்து பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடிக்கும் பொழுதுதான் தெரியும் நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது. இந்த வசனம் சொல்ல, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடிக்கும் பொழுது தெரியும் நம்முடைய வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதா இல்லை மணலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதா, எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது. கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லை மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கு. இன்னும் இந்த இடத்திலே அநேகர் அவர்களுக்கு அந்த விசுவாசத்தின் போராட்டம் இன்னும் வரவில்லை. அந்த போராட்டம் வரும் பொழுது தெரியும் அவர்களுக்கு. பெருங்காற்று அடிக்கும் பொழுது தெரியும். பெருங்காற்று சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடிக்கும் பொழுது தெரியும் அவருடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த சோதனை அவர்களிடத்தில் வரும். இன்று அநேகர் அந்த சோதனையின் போது பொறுமையை இழந்து விடுகிறார். பொறுமையாக அவர்கள் இருக்க முடியவில்லை. அந்த சோதனையின் பொழுது அவர்கள் தங்கள் சித்தத்தின்படி தேவனிடத்தில் காத்திருக்க முடியாமல் அருகில் இருப்பவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அதை செய்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு காத்திருக்க முடியவில்லை. இரு மனம் உள்ளவர்களாய் ஒரு பக்கம் கடவுளுக்கு செவி கொடுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் உலகத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். இரு மனம் உள்ளவர்களாய் என்ன செய்வது என்று தெரியாமல்
அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். சபையின் இது நமக்கு ஒரு கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் தேவன் விரும்புகிற நாங்கள் இன்னும் தேவனிடத்திற்கு நெருங்கி சேர வேண்டும். அதனால்தான் இந்த கிருபையின் காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் கிருபையின் காலத்தில் தேவனிடத்தில் கிட்ட நெருங்கி சேர முடியாதபடி போராட்டங்களிலும் சோதனைகளிலும் நம்முடைய இச்சைகளிலும் சோதிக்கப்பட்டு விழுந்து போகிறோம். நமக்கு தெரியவில்லை என்ன முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு எடுக்கிறதிலே அவர்கள் கஷ்டப்பட்டு விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனை சார்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான தேவன் சொல்லுகிற காரியத்தில் முடிவெடுக்கிறதா, இல்லை நான் என்னுடைய விருப்பப்படி நான் முடிவெடுக்கிறதா? இன்று அநேகர் பின்வாங்கி போயிருப்பதற்கான காரணம் தங்கள் 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 விருப்பத்தின்படி முடிவெடுத்து இதுதான் தேவனுக்கு பிரியம், இதுதான் தேவனுக்கு சரி, இது நான் இப்படி செய்தால் தேவன் பிரியப்படுவார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் சொன்ன வார்த்தைகளை நினைத்துப்பார், நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நீர் கீழ்ப்படி, என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடு. நான் வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். இன்று ஆவியானவர் சொல்லுகிறதை ஜனங்கள் காது கொடுத்து கேட்பதில்லை. தாங்கள் என்ன சித்தமோ அதை செய்கிறார். எல்லாரும் நினைக்க இது தேவன் பிரியப்படுகிறார் என்று. அப்படி அல்ல. தேவன் சொல்லுகிறார், நின்னுடைய சத்தத்துக்கு செவி கொடு. ஆனால் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், அப்புறம் 9வது வசனம். ஒன்பதாவது வசனம். சொல்லுகிறது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். 9வது வசனம் சொல்லுவது, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்கிறீர்கள். பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? மீண்டும் அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் திரும்பி மறுபடியும் அவர்களுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அன்று சாமுவேல் சொன்னான்ல சவுலுக்கு, அந்த இரண்டகம் பண்ணுதல், அந்த வசனத்தை வாசிப்போம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கும் இரண்டு பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. இந்த முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிர ஆராதனைக்கு சரியாக இருக்கிறது. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு. அந்த முரட்டாட்டம், தேவனோடு இணக்கம் இல்லை, தேவனோடு இணங்கி அவர்களால் போக முடியவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. இந்த வசனம் கலாத்தியர் சொல்லப்படுகிறது, பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகள், அந்த பழைய வழிபாடுகளில் பழைய வழிபாடுகளுக்கும் அந்த சுபாவங்களுக்கும் தான் அவர்கள் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு கூட முன்னோக்கி வந்தார்கள். ஒரு விசுவாசத்திலே ஒரு பரீட்சை ஏற்படுகிறது. அந்த விசுவாசத்திலே பரீட்சையில் அவர்கள் தேவனோடு கூட அவர்கள் இருக்க முடியவில்லை. தாங்கள் செய்கிறது தான் தேவனுக்கு சரி, நாங்கள் இந்த காரியத்தை தேவனுக்கு செய்கிறோம், அதுதான் சரி என்று மீண்டும் அவ்வழிபாடுகளுக்கு திரும்பி போகிறார்கள். முரட்டாட்டம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவன் சொல்லுகிறது அவர்களால் செய்ய முடியவில்லை, தேவனோடு இணங்கி ஒரு இணக்கத்தோடு தேவனோடு கூட அவர்களால் செல்ல முடியவில்லை. அன்று சாமுவேல் சவுலுக்கு சொன்ன காரியம் இன்று இந்த கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இன்று ஜனங்கள் அவ்வழிபாடுகளுக்கு திரும்பி தேவனை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறார்கள். முரட்டாட்டம் என்கிற காரியம் இன்று அநேகர் இதை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படி அவர்களால் முடியவில்லை.
தேவனோடு அந்த இணக்கம், தேவனோடு இணங்கி அவர்கள் செல்ல முடியவில்லை. தங்கள் சித்தத்தின்படி செய்ய ஆசைப்படுகிறார்கள். இந்த உலகத்தின் மகிமையை பார்க்கிறார்கள். நான் போன கிழமை கூட வாசிச்சேன். அந்த இயேசு சோதனை காரணால் சோதிக்கப்படுவது 3வது சோதனை. அந்த பிசாசானவன் வந்து உலகத்தின் மகிமையை தான் காட்டுகிறான், உலகத்தின் ராஜ்யத்தையும் காட்டுகிறான். என்னுடைய காலில் விழு, நான் உலகத்தின் மகிமையும் உலகத்தின் ராஜ்யத்தையும் காட்டுகிறேன்னு சொல்லுகிறான். அவன் சொல்லவில்லை நான் நித்திய மகிமையை உனக்கு தருவேன் என்று சொல்லவில்லை, நித்திய ஜீவனை உனக்கு தருவேன் என்று சொல்லவில்லை. ஏன்னா நித்திய ஜீவன் அவனால் கொடுக்க முடியாது, அது இயேசுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த உலக மகிமையை காட்டின பிசாசானவன் தான் இன்று இந்த நாட்களிலே ஜனங்களையும் வாலிப பிள்ளைகளையும் அவன் வளைத்து போட்டு அவனுடைய காரியத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அதை தான் அவன் கண்ணால பார்க்கிறாங்க, கண்ணால பார்க்கறதுக்கு தான் அவங்க ஆசைப்படுகிறாங்க. ஏசாயா 64:4 சொல்றது, தேவன் நமக்கு நியமித்த காரியங்களை இன்னும் நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இன்னும் நாங்கள் உணரவில்லை. கண்களால் காண்கிற காரியங்களை பார்த்து அதில் விழுந்து விசுவாசத்தின் போராட்டத்தில் அந்த பரீட்சையில் நிலைத்து நிற்காமல் அவர்கள் அவ்வழிப்பாடுகளுக்கு மீண்டும் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் கிறிஸ்தவர்கள், கேட்டால் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், கேட்டால் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், கேட்டால் தினமும் ஜெபம் பண்ணுகிறோம், கேட்டால் தினமும் நாங்கள் பைபிள்கள் வாசிக்கிறோம், வேதாகமம் வாசிக்கிறோம். ஆனால் நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறாயா? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாயா? தேவனுக்கு உனக்கும் ஒரு இணக்கம் இருக்கிறதா? உனக்கும் ஒரு இணக்கம் எப்படி வருகிறது? தேவன் சொல்லுகிறது நீ செய்ய வேண்டும், நீ சொல்லுகிறது தேவன் அல்ல, தேவன் சொல்லுகிறது நீ செய்யும் பொழுது தேவனுக்கு உனக்கும் ஒரு இணக்கம் வருகிறது. அந்த இணக்கம் இல்லாமல் தான் முரட்டாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாட்டில் ஜனங்கள். தேவன் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய இந்த பலவீனங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நாம் நம்மை தேவனிடத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த முரட்டாட்டம், இந்த இரண்டகம் பண்ணுதல், இந்த காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க, அந்த கடின இருதயத்திலிருந்து நாம் விட்டு கொடுக்க, கண்ணால் பார்க்கிற காரியங்களை விட்டுவிட்டு தேவனிடத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். அழைத்த தேவன் உண்மை உண்ணவர், அழைத்தவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அவர் கைவிடுகிறவர் அல்ல அல்லவா? அவர் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல அல்லவா? எப்படி நாங்கள் தேவனை விட்டு விட்டு மனுஷனோடு கூட மனுஷனுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் பின்னோக்கி போய் கொண்டிருப்போம். மனுஷனுக்கு பின்னுக்கு போகிறதே விரும்புகிறார்கள், ஆனால் தேவனுடைய இணக்கத்தில் அவர்கள் வருகிறதுக்கு அவர்களால் முடியவில்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவ்வழிப்பாடுகளுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறார். இதுவும் விக்கிர ஆராதனை தான். இரண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம், இதுவும் விக்கிர ஆராதனை தான். தேவனோடு இணைந்து இணக்கத்தோடு செல்ல முடியாமல் இதுவும் விக்கிர ஆராதனை தான். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கண்கள் பூமியின் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்களுடைய தலைகளை சாய்த்து ஜெபம் பண்ணுவோம்.